ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி 2025க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டெம்பரரியாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும், எதை படிக்கணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்து நம்மளுக்கு எப்போ வரும் அப்படின்னா ஏப்ரல் சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் அப்போ இப்போ இருந்து பார்த்தாலும் 6 மந்த் இருக்குது. குரூப் 2க்கு இப்போ இருந்து பார்த்தாலும் 9 மந்த் இருக்குது. அப்போது ரெண்டையுமே நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே சிலபஸ் கவர் பண்ணிடணும். ஒரு நாளைக்கு டெய்லி ஒரு 2 ஹவர்ஸ்னால உட்காந்து படிங்க. நான் சொல்கிறது ஃபுல் அஸ்பரண்ட் கிடையாது. குரூப் 4 ஹவுஸ் ஒய்ஃபும் ஒர்க்கிங் அஸ்பரண்ட்டுக்கு எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு 2 ஹவர்ஸ் இல்லாமல் இருக்காது. அந்த உட்காந்து ஒரு 1 hour உட்காந்து படிக்கணும். படித்தோன்னா நம்மளால் படித்தா அதுக்கப்புறம் வந்துட்டு ரெஸ்ட் இல்லாமல் படிக்கணும். அது மாதிரி சேம் சிலபஸ் தான். குரூப் 2 to Aக்கு 4க்கும் சேம் சிலபஸ் தான். என்ன குரூப் 2 to Aக்கு ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ் வரும். குரூப் 4க்கு வந்து ஜென்ரல் தமிழ் மட்டும்தான் சூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி எங்கே படிக்கணும், எதை படிக்கணும் அப்படின்னா சப்ஜெக்ட், என்னென்ன சப்ஜெக்ட் இதில் வந்து மொத்தம் 200 மார்க்ஸ் நம்மளுக்கு இருக்கும். அது 100 வந்து ஜென்ரல் தமிழுக்கும், 25 வந்து மேக்ஸ் இருக்கும். ஸோ இப்போயே தெரிஞ்சிச்சு 125 மார்க்ஸ் வந்து நம்ம உட்காந்து படித்தோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும் அப்படின்னு. அதில் ஒரு 10 மார்க் போனாலும் 115 மார்க் நம்மளால் எடுக்க முடியும். இது ரெண்டுக்கு அப்புறம் எதுக்கு மோஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்க அப்படின்னா பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த தமிழுக்கு வந்துட்டு ஃபுல் அட்டை படிக்கணும். பட் மற்ற மேக்ஸு, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக் இதுக்கு எல்லாமே வந்துட்டு சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அது படித்தா போதும். அதே மாதிரி நம்ம டைம் டேபிள் ஒன்று போட்டு அதுபடி நம்ம படித்தா, ஸோ இன்றைக்கி இது படிக்கணும், ஆமாம் இது இருக்கோ, இது முடித்தா தான் அடுத்த வேலையை நான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் நீங்களாக வைக்கணும். மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம படிக்கிறதுக்கு எங்கேருந்து படிக்கணும் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ எதை படிக்கணும் அப்படின்னு, எங்கேருந்து படிக்கணும் அப்படின்னு வேறு எதை படிக்கணும்னு பார்த்துட்டோம். எங்கேருந்து படிக்கணுன்றதை பேக் டு ஸ்டடீஸ் வந்து ஹிஸ்ட்ரிக்கு என்னென்ன படிக்கணும், எந்த புக்கில் படிக்கணும், எந்த பேஜ் நம்பரில் இருக்குது, இதெல்லாம் வந்துட்டு ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இனி வர வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோ நான் பேக் டு ஸ்டடீஸ் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அப்படி உங்களுக்கு வரணும் அப்படின்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹவு டு ப்ரிப்பேர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து எப்படி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸ் மெட்டீரியல் வந்து டவுன்லோட் பண்ணி அதை நம்ம நல்லா மனப்பாடமாக படிச்சுக்கோங்க. அடுத்து ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து பாருங்கள், எதுலேருந்து எங்கேருந்து கேட்குறாங்க அப்படின்னு பாருங்கள். அதுக்கப்புறம் டோன்ட் கிவ் அப். ஒரு மேரேஜுக்கோ போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா அன்றைக்கி போனால் நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு இல்லாமல் டெய்லி படிங்க. அதே மாதிரி அட்மாஸ்பியர் உங்களை சுற்றி படிக்கிற பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. கான்சன்ட்ரேஷனும் அதுக்கப்புறம் ரிலாக்ஸும். நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷனாக ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிஷம் நம்ம உட்காந்து படித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து புக் எடுத்து சும்மானாலும் திருப்பி பார்த்துட்டு அப்புறம் ரிலாக்ஸ்னால் இப்போ படிக்கிறோம் அப்படின்னா ஃபுல்லாக ஒரு 2 hours படிக்கவே முடியாது. ஒரு ½ hour ஒரு தடவை ஒரு 5 minutes பிரேக் எடுத்து உட்காந்து படிங்க. இந்த மாதிரி படித்தோம் அப்படின்னா நம்ம அந்த டைமிங்குள்ளே நம்ம கோல் அச்சீவ் பண்ணிடலாம். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச் போட்டு நம்மளால் வந்துட்டு பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. இது மாதிரி இனிமேல் வீடியோ வந்துட்டு அடுத்து பேக் டு ஸ்டடீஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீக்கான டைம் டேபிள், மந்த்லி டைம் டேபிளும் சரி, நெக்ஸ்ட் வீக்கான டைம் டேபிளும் வந்து பிடிஎஃபாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு